ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிறுபருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக பொன்னிறமாக நம்ம நல்லா வதக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக இந்த சிறுபருப்பு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நம்ம ஃப்ரை பண்ணி தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இது ஃப்ளேம் வந்து சிம்லேயே வைங்க. சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்த பிறகு நம்ம இது வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் ஒரு 3 லிட் பாருங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். சிறுபருப்பை ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு நான் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 1 கப்பு பால், அப்புறம் 1 டம்ளர் தண்ணி. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பால் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு வாணலியில் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம வெல்லத்தை நம்ம வந்து கரைக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, 1 கப்பு வெல்லம். நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரை நம்ம ஆட் பண்ணுறதில்ல, வெல்லத்தில் தான் நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் சிறுபருப்பு பாயாசம். இது வந்து வெல்லத்தை வந்து நம்ம கரைக்கலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா வந்து உடஞ்சிடும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிடும். இப்போ இதில் வந்து நம்ம பாருங்கள், நம்ம வந்து சிறுபருப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பால் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் சிறுபருப்பு பாயாசம். இது வந்து நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சிறுபருப்பு பாயாசம். இப்போ 2 டீஸ்பூன் ஆயில். இதை வந்து பாயாசத்துக்கு நம்ம நட்ஸை ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து முந்திரி, வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் திராட்சை சேர்த்துடலாம். நல்லா திராட்சை வந்து நல்லா ஃப்ரை பண்ண உடனே நம்ம இது எடுத்துகிட்டு நம்ம வந்து பாயாசத்தில் மிக்சிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிறுபருப்பு பாயாசம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சுகர் அப்படி வேணும்னா நம்ம வந்து இதில் நாட்டு சர்க்கரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக எம்மியாக நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து சர்விங் பவுலில் நம்ம மாற்றிடலாம்.